அத்திப்பட்டி இந்தியா மேப்ல இருந்து தொலைஞ்சு போன அத்திப்பட்டி மக்களோட வேதனையை சொல்ற ஒரு படம் தான் நம்ம தல நடிச்ச சிட்டிசன். அந்த மூவியில காட்டின மாதிரியான விஷயம் நம்ம தமிழ்நாட்டுல உண்மையிலேயே நடந்திருக்கு. ஒரு சிங்கிள் நைட்ல ஒரு கிராமமே இருந்த இடம் தெரியாம அழிஞ்சு போயிருக்கு. தமிழ்நாட்டோட ஒரு அழகான ஐலாண்ட், ஹார்பர், ஹாஸ்பிட்டல்ஸ், ஆபீசர்ஸ், ரயில்வே ஸ்டேஷன், போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் 100க்கும் அதிகமான குடும்பங்கள் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு கிராமம் தான் தனுஷ்கோடி. அப்படிப்பட்ட தனுஷ்கோடியை தான் மக்கள் வாழ தகுதி இல்லாத இடம்னு கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கு. அந்த அளவுக்கு அங்க என்ன நடந்துச்சு? 1964 டிசம்பர் 15th சதர்ன் அந்தமான் சி ஏரியாவில் கிரியேட் ஆன லோ ப்ரெஷர்னால கிட்டத்தட்ட 1 வீக்குக்கு தனுஷ்கோடியில் 240 km/h ஸ்பீடில் பலமான காற்று வீசுச்சு. அதுவே டிசம்பர் 22ல் மேசிவ் ஸ்டோமா ஃபார்ம் ஆகி அன்னைக்கு மிட் நைட் 280 km/h ஸ்பீடில் சைக்ளோனாக உருவெடுக்குது. இதனால அங்கே இருந்த பில்டிங்ஸ் பயங்கரமாக டேமேஜ் ஆகி உள்ளே தூங்கிட்டு இருந்த மக்கள் நிலக்குலைஞ்சு போகிறாங்க. அது கூடவே 25 feet ஹைட்டில் மேலே எழும்பின கடல் அலைகள் கிராமத்துக்குள்ளே என்டர் ஆகுது. இதனால அங்கே இருந்த எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆகுது. பில்டிங்ஸ் மட்டும் இல்லாமல் அங்கே இருந்தவங்களில் கிட்டத்தட்ட 800 பேர் இறந்தும் அந்த சூறாவளியில் சிக்கி 1800க்கும் அதிகமானவங்க காணாமலும் போயிருக்காங்க. அதே நாள்ல தி ஃபேமஸ் ஃபிலிம் ஆக்டர்ஸ் ஜெமினி கணேசனும் சாவித்திரியும் தனுஷ்கோடியில தான் இருந்திருக்காங்க. ஒரு டெம்பிள் விசிட்காக தனுஷ்கோடிக்கு வந்த இவங்க 2 பேரும் சரியா சைக்ளோன் கிரியேட் ஆன அன்னைக்கு ஈவினிங் அங்க இருந்து ராமேஸ்வரம் கிளம்பியிருக்காங்க. ஆக்சுவலி அன்னைக்கு நைட் அவங்க அங்க ஸ்டே பண்றதா தான் பிளான். பட் அவங்கள பார்க்க அங்க ஃபேன்ஸ் அதிகமா கூடினதால சடனா அவங்க அங்க இருந்து கிளம்ப அவங்க பின்னாடியே தனுஷ்கோடியில இருந்த அவங்களோட ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் சில பேர் ராமேஸ்வரம் போயிருக்காங்க. அப்படி போனவங்க மறுநாள் வந்து பார்த்தப்ப அவங்க கிராமமே இருந்த இடம் தெரியாம அழிஞ்சு போனதை பார்த்து உறைஞ்சு போயிருக்காங்க. அண்ட் சரியா அந்த டைம்ல சென்னையில இருந்து தனுஷ்கோடிக்கு வந்துட்டு இருந்த 6 கோச்சஸ் இருக்க பேசஞ்சர் ட்ரெயின் பாம்பன் பிரிட்ஜ்ல டிராவல் ஆயிட்டு இருக்க அது சூறாவளியில மாட்டி கடல்ல மூழ்குது. இதனால அதுல டிராவல் பண்ண 200+ பேசஞ்சர்ஸ் இறந்து போறாங்க. இப்படி மொத்தமா தனுஷ்கோடியில இறந்தவங்க போக அந்த இன்சிடென்ட்ல இருந்து உயிர் பிழைச்சவங்கன்னு பார்த்தா அது அந்த சூறாவளிக்கு பயந்து சர்ச் டவர்ஸ் மாதிரி ஹைட்டான பிளேசஸ்ல ஒதுங்கின வெறும் 5-6 பேர் மட்டும்தான். இந்த இன்சிடென்ட்டை பத்தி ஆக்டர் ஜெமினி கணேசன் உட்பட அந்த சைக்ளோன்ல இருந்து தப்பிச்சவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மீடியா கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க.